எங்க வீட்டுல பெண் ஆதிக்கம் அதிகம். 3 பேர். நான் ஒருத்தன் தான் பையன், ஒரே ஆள் தான். என்னைக்கே கூட அசிஸ்டன்ட் வந்தா அவன் வந்து சேருவான் டீம்ல, அவ்வளவுதான். தவிர ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க எப்பவுமே. அது ஒரு அதான் உங்களுக்கு தெரியும், வீட்டுல வந்து குழந்தை இருக்கதே ஒரு பெண் குழந்தை தான் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, காட் தான். அது எப்பவுமே அவங்கள போட்டு பார்த்து போகுது, அவங்க பார்த்து சில விஷயங்கள் பண்றது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்துருவாங்க, நமக்கு அவங்ககிட்ட அவே ஆயிரும்ல. இது எப்பவுமே அப்படிதானே. இப்போ வாய்ப்பு தேடும்போது பணம் கொடுப்பாங்களா, பணம் கிடைக்குமா, ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் போகணும், எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபேமும் கிடச்சி மணியை சேவ் பண்ணி அடுத்த ஃபேமை நோக்கி அடுத்த கட்ட நவறதுக்கு நம்ம ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்கும். அதுக்கட்ட நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஃபேமிலி எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்தே எல்கேஜியில் படிக்கும்போது போலீஸ் கூட தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர், எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாருமே போலீஸாக இருக்கும்போது போலீஸாக நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நார்மல் போலீஸும் இன்ஸ்பெக்டரும் ஐபிஎஸும் படிச்சவங்க ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. உங்க வீட்ல வேற 2 குட்டீஸ் இருக்காங்க, அவங்களே உங்களை மிரட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருப்பில அடிக்கிறாங்க, அவங்க ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஐயோ, ஓட விட்டா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஏன்னா அவங்க வந்து என்ன சரி, நமக்கு என்னன்னா சரி, குழந்தைங்கன்றது வந்து இந்த காலகட்டத்தில் அடிச்சு வளர்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அடிச்சிங்கன்னா அது பதில் திருப்பி கிடைக்க முடியும், எங்க இருந்தா கிடைக்கும். இப்போ எங்க அம்மாலாம் எப்படின்னா அடிச்சு கரண்டிலெல்லாம் தோசை தட்டெல்லாம் அப்படி சொன்னா கேட்க மாட்டேன்னு தூக்கி அடிப்பாங்க. அப்படிலாம் அப்பெல்லாம் இருக்கு. இன்னைக்கு கிராம சைட்ல போனா அதெல்லாம் நடக்கும் ஜாலியா. தாரா, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இவரை பத்தி சொல்லணும்னா, ஒரு காலத்துல சின்ன திரையில சூப்பரான ஆங்கரா இருந்தாரு. ஓகே. இப்போ வெள்ளி திரையில ஒரு கலக்கலான ஆக்டரா இருக்காரு. அண்ட் இவர்கிட்ட காதல் பத்தி கேட்டா காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா கடைசியில வந்து காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாரு. ஸ்டாப். நீ யார பத்தி சொல்றன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் பிரஜன் டு அவர் ஷோ. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சூப்பரா இருக்கோம் நாங்க. அண்ட் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் as usual. ஓகே, கிரேட். சோ அந்தரன் மூவி ரிலீஸ் ஆக போகுது ஆன் தியேட்டர்ஸ். we are waiting. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. ஆனா இது கெட்டப்பே வேற மாதிரி இருந்தீங்க. பயங்கர கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு அந்தரனோட கெட்டப் வேற. இது என்ன நியூ கெட்டப்பா? ஆமா, இது ஒரு வேற படத்தோட கெட்டப். டைட்டில் வைக்கல. ஒரு இது சூப்பர் நேச்சுரல் ஹாரர். சூப்பர் நேச்சுரல் ஹாரர். ஓகே. சோ வைஃபும் சேர்ந்து நடிக்கிறோம். ஓ, சூப்பர் சூப்பர். ஷூட்டிங் போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, நல்லா டயர்டாக்கி அமுச்சு விட்டுருக்காங்க. டே நைட்டா ஷூட் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. டயர்ட்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆதான் கண்ணாடி வச்சா. பிரஜன் அவர்கள் வந்து யூசுவலா பயங்கர துருதுருன்னு பயங்கர சுறுசுறுப்பா, அதாவது ஒரு நிமிஷம் கூட அவர் வந்து அமைதியா இருந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. இப்பதான் ஆரம்பிக்கிறோம், அமைதியா இருக்கு. கேளுங்க. ஓகே, சோ அந்தரன் படம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? How you got into it? இவர் நம்ம டைரக்டர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருந்தாரு. அது 9.something மில்லியன் போச்சு. நெடியே கழுவும் இரா, லாங் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு கதை சொல்கிறதுக்கு என்கிட்ட வந்தார். கதை நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த கதையை எடுத்துகிட்டு ப்ரொடியூசர் பிக் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோவோட போயிட்டார். சில பேர் கதையை கொண்டு போய் ஹீரோ தேடுவாங்க. அப்படியே போய் ட்ராவல் பண்ணி அவர் உட்காந்தாரு. இது லவ் ரொமான்டிக் ட்ராமா, இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர். போய் பார்த்தோன்னா அப்போது ஃபிக்ஸ் ஆகி அவரும் பார்த்துட்டாரு. இப்போ போலீஸாக நிறைய பேர் எப்படின்னா மீஸ் வச்சு நடிப்பாங்கல்ல, இது எப்போ இந்த கேரக்டர் வந்து ஐபிஎஸ் டைரக்டர் எக்ஸாமினேஷன் எழுதி வருது மும்பைலேருந்து டேரக்டா. அப்போ ஐபிஎஸ்ஸாக இருக்கவங்க எல்லாமே நார்மலாக பேங்க் ஆஃபீஸர்ஸ் நார்த் இந்தியன் சைடில் தான் இருப்பாங்க. அப்போ என்கிட்ட சொன்னால் நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம தாடி எடுத்தே பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இது எப்படி ப்ரொடியூசரை சொல்லி புரிய வைக்க போகிறோம்? என்னடா அது மீசை வேறு இருந்தால் தான் போலீஸ் நம்ம ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை இப்படி டிசைனாக விடுறவங்க. இதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணோன்னே நான் அப்போ தாடி வச்சிருந்தேன். நான் ஃபுல் ஷேவ் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். அப்போ என்ன, நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் உள்ள விடலை, வேறு ஏதோ வாய்ப்பு வந்துட்டான் போல நினச்சாங்க போல இருக்கோ. ஏன்னா இப்படி போனது ஆளு ஷேவ் பண்ணிட்டு போனால் அழுது தெரியாதுல்ல. இல்லை சார், நம்ம ஒரு போன வாரம் வந்தோம் இல்லையா, அப்போ அவங்க ஓகே இப்போ நல்லா இருக்கு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரையல் செஷன்லாம் பண்ணிட்டு தான் அவர் நம்ம வச்சு கன்வின்ஸ் பண்ணோம். அப்போ ஓகே கரெக்டாக இருந்துச்சு. அவுட் பார்க்கும்போது எல்லாருமே ஒத்துப்பாங்க கண்டிப்பாக. அது வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கும்ல, எப்படி மீசை இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க. அது அருண் விஜய் சார் மட்டும் தான் ட்ரை பண்ணாங்க. நார்த்தில் பண்ணுவாங்க அக்ஷய்குமார் இருந்தாலுமே. நார்த்தோட பாணி அப்படிதான். பட் இங்கே அதை பண்ணல. சரி, ஒரு ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி கன்வின்ஸ் பண்ணோம். பட் ஓகே, புக் ஆச்சு. ஷேவ்லாம் பண்ணா சொல்லுவாங்க இல்லையா, பசங்கலாம் ஒரு 10 வருஷம் யங் ஆயிடுவாங்கன்னு சொல்லி, அப்படி ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் எங்க ஆச்சு. இல்லை, விஷுவலா பார்க்கும்போது நான் எப்பவுமே வெயிட் போட்டதே கிடையாது. ஆக்சுவலி எப்பவுமே ஒரே வெயிட். நீங்க என்ன பார்த்துருப்பீங்க, வெயிட் போட்டது கிடையாது. ஷேவ் பண்ணா அப்படிதான் இருக்கும். ஒரு தாடி வளர்த்தா ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். தவிர அது எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தா சேஃபர் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகும்போது. நம்ம விஷுவலா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து பரத்தில் வந்து கலையரசன் வந்தப்போ அவங்களும் அதே சொன்னாங்க.
நான் படத்தில் முயற்சி பண்ணியிருக்காங்க ஒர்க் அவுட் ஆகல, பட் உனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு சொல்லி அவங்க கிரெடிட் பண்ணும்போது சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் நம்ம சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி பர்டிகுலரா நீங்க இப்ப ஆக்ட் பண்றீங்கல்ல, அந்த கேரக்டருக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் சொன்னார்? இல்லை நான் இப்போ எப்படின்னா பேசிக்கலி என்னோட ஃபேமிலி எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்தே எல்கேஜியில் படிக்கும்போது போலீஸ் கூட தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர், எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாருமே போலீஸாக இருக்கும்போது போலீஸாக நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு ஏன்னா அந்த பூட்ஸ் சத்தம் இது இவங்களோட மேனரிசம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஈஸியாக நான் தாங்க தெரியாம கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் போலீஸா இருக்கீங்க தெரிஞ்ச மாதிரியே சொல்றேன். இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு பண்றதுக்கு. என்ன ஒன்று ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நார்மல் போலீஸும் இன்ஸ்பெக்டரும் ஐபிஎஸும் படிச்சவங்க ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். வயலன்ஸ் இறங்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க ஹேண்டில் பண்ற விதங்கள். கரெக்ட். பேச்சு கம்மியா இருக்கும். ஸோ இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், கோவப்பட்டு எப்படி கோவப்படும், இதெல்லாமே நான் வந்து ஒரு எங்கள் கமிஷன் ஆஃபீஸ் வழியாக ஃப்ரெண்ட் த்ரூவாக போய் நான் பார்த்தேன். இவங்க எப்படி வண்டியில் எப்படி இறங்குவாங்க, எப்படி உட்காருவாங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்படி மூவ்மெண்ட் பண்ணி தான் அதை பண்ணது. சும்மா வேற யாரும் தான் பண்ணிடலாம், அவங்கெல்லாம் ரொம்ப ஆஃபீஸர்ஸ்னா ரேங்கிங்கில் வர மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. பிரஜனுக்கு இது பண்றது ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? ரொம்ப ஈஸிங்க, எனக்கு ஈஸியா தான் இருந்தது. பட் ஆனா இதுல வேற போலீஸா ஆக்ட் பண்றீங்க, அடிதடி ஃபைட் சீக்வன்ஸ், கை காலெல்லாம் அடிபட்டிருக்கணுமே. எங்க அப்பாலாம் என்ன போட்டு சம்மடி அடிச்சிருக்காரு, அதை வச்செல்லாம் தான் ஃபுல்லா. போலீஸா இருக்கும்போது வாத்தியார் பையன் அடிச்சு வளர்த்தவங்க, போலீஸ் பையன் அடிச்சு வளர்த்தவங்கள அடிச்சு வளர்த்துருக்காங்க. அதனால வந்து அது பேசிக் டிசிப்ளின் தான். நான் பார்த்துருக்கேன் ஃபுல்லா. படிக்கும் நான் பெரிய சூப்பர் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அதான் அடிச்சு பெரம்பெல்லாம் உடைச்சிருக்காங்க. சரி அது இருக்கும்ல, டைமுக்கு வர மாட்டோம், படிக்க மாட்டோம். இருக்கும்போது போலீஸாக இருக்கும்போது அவங்க வந்து அது தப்பு இல்லை, அடிச்சு வளர்த்தா திருந்துவாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். இன்னைக்கெல்லாம் அடிக்க பசங்க அடிச்சாலும் அது வந்து ஒன்னே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் அப்படி பசங்களை யாரும் பசங்களே இப்போ ஹியூமன் ரைட்ஸ் போயிடுறாங்கல்ல. ஸ்கூலெல்லாம் இங்கேருந்து கடை வந்தவரை அடிக்க மாட்டாங்க டீச்சர்ஸ்லாம். ஸோ அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், அது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக அடிக்காம விட்டீங்கன்னா பசங்க மீறி கை மீறி போகன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போல்லாம் சதம் போட்டே பேச முடியல, அப்புறம் அடிச்சு வளர்த்துருக்கு. ஸோ அதுக்கு என் பேரண்ட்ஸ் ரொம்ப நன்றி. ஸோ அதெல்லாம் பார்த்து வளரும் போது நமக்கு வந்து ஈஸியாக ஹேண்ட்லிங் வந்துச்சு. இப்போ அந்த பேரண்டல் விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா, அந்த டைம்ல அடிச்சு எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாங்க, நார்மலா நடக்கலன்னு அடிப்பாங்க, தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கலன்னு அடிப்பாங்க. ஆனா இப்ப வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணா கூட அடிக்கிறதே இல்ல, அசால்ட்டா விட்டுறாங்க. உங்க வீட்டுல வேற 2 குட்டீஸ் இருக்காங்க, அவங்களே உங்களை மிரட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருப்பி அடிக்கிறாங்க, அவங்க ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஐயோ ஓட விட்டா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஏன்னா அவங்க வந்து என்ன சரி நமக்கு என்னன்னா சரி குழந்தைங்கன்றது வந்து இந்த காலகட்டத்தில் அடிச்சு வளர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. நம்ம அடிச்சிங்கன்னா அது பதில் திருப்பி கிடைக்க முடியும், எங்க இருந்தா கிடைக்கும். இப்போ எங்க அம்மாலாம் எப்படின்னா அடிச்சு கரண்டிலெல்லாம் தோசை தட்டெல்லாம் அப்படி சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி அடிப்பாங்க. அப்படிலாம் அப்பெல்லாம் இருக்கு. இன்னைக்கு கிராம சைட்ல போனா அதெல்லாம் நடக்கும் ஜாலியா, தலையில அடிப்பாங்க போட்டுவாங்க. பட் சிட்டி லைஃபே மாறி போச்சு. இப்போ நான் போய் ஏதாவது பேசிட்டு இருந்தா அது ஊன்னு கால் நம்பிக்கை அடிக்கிறாங்க, கேட்டா டேக் ஒன்டோன்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட ட்ரெண்ட் மாறி இன்னைக்கு அடிச்சிங்கன்னா அவங்க அவே ஆயிடுறாங்க. கிட்ஸை த்ரூ லவ் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். இப்போ வந்து வீட்டில் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைங்கள. இப்போ நான் வந்து எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஞாபகத்தில் சில பொருட்கள் வாங்கி கொடுப்பேன். அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, பட் நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக எப்போ வீட்டுக்கு வரும்போது பசங்களை பார்க்குறது எல்லாமே இதாக இருக்கும். அப்போது எல்லா பொருளுமே எங்கே தான் கேட்பாங்க. எப்பவுமே பொண்ணுங்க அப்பா கூட அட்டாச்சாக இருப்பாங்க, பசங்க அம்மா கூட அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டு போகக்கூடாதுன்னா த்ரூ லவ் கூட அவங்க நம்ம சொன்னா கேட்குற விதத்தில் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்களும் வந்துட்டு ரொம்ப பிளஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். 2 பொண்ணுங்க உங்கள் வீட்டில். வாவ், அதெல்லாம் எல்லா பாசமும் உங்க மேலதான் இருக்கும் போலயே. சாண்ட்ராக்காவா இருக்கட்டும், இல்ல 2 குட்டீஸா இருக்கட்டும், எல்லாருமே ஐயோ பிரஜன் பிரஜன் பிரஜன். என்னடா எங்க வீட்டுல பெண் ஆதிக்கம் அதிகம், 3 பேர், நான் ஒருத்தன் தான் பையன், ஒரே ஆள் தான். என்னைக்கே கூட அசிஸ்டன்ட் வந்தா அவன் வந்து சேருவான் டீம்ல, அவ்வளவுதான். தவிர ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க. எப்பவுமே அது ஒரு அதான் உங்களுக்கு தெரியும், வீட்டுல வந்து குழந்தை இருக்கதே ஒரு பெண் குழந்தை தான் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, காட் தான். அது எப்பவுமே அவங்கள பார்த்து போகுது, அவங்க பார்த்து சில விஷயங்கள் பண்ணுறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்துருவாங்க, நமக்கு அவங்ககிட்ட அவே ஆயிடும்ல. இது எப்பவுமே அப்படி தானே. பசங்க அப்படி இல்லை, எப்படியே சுற்றி வீட்டில் தான் வருவாங்க. ஆனால் பொண்ணுங்க அப்படி இல்லை. ஒரு ஸ்டேஜ் அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுப்பாங்க, அப்பா கூட க்ளோஸாக இருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த இது நமக்கு அந்த சின்ன அந்த காலங்கள் கை மீறி போகும், அதை மிஸ் பண்ண முடியாது. நம்ம அதை விட்டுட்டோம்னா அதை விட இழப்பு யாருக்குமே இல்லை ஒரு பேரண்டா இருக்கும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா அதெல்லாமே நம்ம மழைமா நினைஞ்சுக்கலாம். உங்க வீட்டுல வந்துட்டு பெண்ணாதிக்கம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 3 பெண்களும் உங்களை வந்து பாசமா இருக்கும்போது எப்படி கூப்பிடுவாங்க, கோவமா இருக்கும்போது எப்படி கூப்பிடுவாங்க?
பாசமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா சாண்டா வந்து என்ன வந்து அச்சு அச்சுன்னு கூப்பிடுவாங்க சில ஆ. பேர். இதை பார்த்துட்டு என்னோட 2 பொண்ணும் காப்பி அடிக்கணும், டேய் அச்சு டேய், ஆ. இந்த டேய் வேற டேய் அச்சு என்னடா அப்படின்னா ஓகே ஒன்றும் இல்லை மேடம் இப்படிதான். ம். சில டைம் ஒரு பொண்ணு எங்களுக்கு சொன்ன க்ளோஸ் ஆ. ஒரு பொண்ணு அவங்களுக்கு கங்காரு குட்டி மாதிரி ஆ. பொண்ணு என் கூட வந்துடும், ஒன்று அவங்க கூட ஷூட்டிங் போடுவாங்க, இப்படிலாம் இருக்கும். என்னடா எப்படா வர ஷூட்டிங், இதை வந்துடுறாங்க. லேட்டாக போனால் காலைல நான் அந்த பெட்ல இருந்து இறங்க தலைக்காணியில் வச்சு பொறுமையாக வீட்டுக்குள்ள திருடம் வர மாதிரி தான் இறங்க பெட்ல இருந்து இறங்கணும். ஓ. ஏன்னா நம்ம வைப்ரேஷன் குழந்தைங்களுக்கு தெரியும். ட்வின்ஸ் எப்படின்னா ஒரு ஆள் தூங்கும்போது தான் ஒரு ஆள் எழுந்திருப்பாங்க, ஒரு ஆள் தூங்க போகிற நேரங்கள் இன்னொரு ஆளுக்கா முடிக்கிறது, இதெல்லாமே கான்ட்ராஸ்டா இருக்கும். அப்படியே இருக்கும். நான் ஐடென்டிக்கல் தான், பட் ஒருத்தர் 2 பேர் டைம் அழுவாங்க. ம். ஒரு ஆள் தூக்குனீங்கன்னா ஒரு ஆள் முடிஞ்சு போச்சு கதை. ஆ. 2 பேரும் தூக்கணும். அடக்கடவுளே. அது ட்வின்ஸோட வைப்ரேஷன் அப்படிதான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண Okay. முடியாது. இதனால தூக்காம இருக்க நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். ஆ. ஒரு ஆளத்துக்கு ஒரு ஆள் தூக்கணும்னா அன்னைக்கு அங்கே பிரச்சனை வந்துடும். ம். இன்னைக்கு வரைக்கும் 2 பேருக்கு ஒரே மாதிரி செருப்பு, ஒரே மாதிரி ஹேர் பேண்ட், ஒரே மாதிரி பொட்டு, எல்லாம் வாங்கினா 2 ரெண்டு வாங்கணும். தான். இல்லைன்னா கடைக்கு ஃபோன் பண்ணா தயவுசெய்து கடைக்கு வரான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமாங்க? கிடைக்குது. அதுதான் ரெண்டா கிடைக்கும். கேட்டா ஓகே. அப்படி இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா எடுக்கிறதே கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான். ஒரு ஸ்லிப்பர் சைஸ் இருக்கும், ஒன்றில் சைஸ் இருக்காது. இது தெரியாம கலர் ஏமாத்தலாம் ட்ரை பண்ணோம், அவங்கள ஏமாத்தவே முடியாது. ரொம்ப தெளிவு, ஆ. சான்ஸே இல்லை. நாங்க மாத்தி போட்டுக்கிறோம்ட்டு அவங்களும் சொல்ல இல்லை மாட்டாங்க. அது பண்ணுவாங்க. ஆ. அவங்க சொல்லுவாங்க நான் தர முடியாது, போய் நீ இப்படி மாற்றி பேசுவாங்க. கட் பண்ணால் அவங்க சேர்த்துருவாங்க, நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. சத்தியமாக நம்ம கன்ஃபியூஸ் ஸ்டைலில் இருப்போம். ஐயோ ஒன்றும் எடுத்துகிட்டு போகலாம், பரவாயில்ல ஓகே ஷேர் பண்ணுவாங்க. கட் பண்ண கேஜிஎஃப் பண்ணி அடிச்சுப்பாங்க. அப்பா. சண்டைகள் நடக்கும் எப்பவுமே. சிஸ்டர்ஸ்குள்ளேயும் பிரதர் சிஸ்டருக்கும் சண்டை நடக்கும். இது யூஸ்வலான விஷயம் தானே, எல்லா வீட்டில் நடக்கிற விஷயம் தான். பட் இதுக்குள்ளே சண்டைகள் அதிகமாக இருக்கும், பாசமும் பயங்கரமாக இருக்கும். அந்த பாசம் சண்டைகள் நம்ம போனால் நம்ம மாட்டிட்டோம். ஆமா. ஓகே. விலகி நின்று வெடிக்க பார்க்கலாம். ஓகே. பெஸ்ட். நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள போயிருந்தீங்க. ம். அதுக்கு முன்னாடியும் நீங்க வந்து படங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க. ரியாலிட்டி ஷோ பண்ணதுக்கு அப்புறமா படங்களோட வாய்ப்பு அதிகரிச்சிருக்கா? கண்டிப்பாக 100% அதிகரிச்சிருக்கு. முன்னாடி நான் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த படத்தோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் அதிகமாக நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு வெளியே வந்தோமோ அதிகமாக அந்த ரியாலிட்டி ஷோலேருந்து அதிகமாக கெயின் கிடச்சது எனக்கும் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும் நம்புறேன். ஏன்னா அதுக்கு இப்போ வெளியே வந்து நான் 7 படம் சைன் பண்ணேன். வாவ். 7 படம் சைன் பண்ணி அதில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. 2-3 படங்கள், 3 படம் ரிலீஸ்க்கு இருக்குது. இப்போ 12 வருது. இதுக்கு தொடர்ந்து அடுத்த 2 படங்கள் இருக்குது. டிசம்பர் வரைக்கும் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் டேட்ஸை. ஸோ இதெல்லாமே அதான் சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குமே நான் இருந்த 90s கிட்ஸாக இருக்குமே எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் எனக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு தான் நான் அந்த போன ரியாலிட்டி ஷோ. ஸோ சின்ன குழந்தை வரைக்கும் ரோட்ல விஜய் அப்படிக்கும்போது இவங்களுக்கெல்லாம் நம்ம பேரை போய் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு சைக்கிள் வருது, ஒரு கார் வருதுன்னா அந்த கார் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்கு அவங்க அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் தான் லைஃபாக இருக்குல்ல, ரீல்ஸ் எல்லாம். ஸோ இவங்க மத்தியில் நமக்கு எப்படி அந்த ரீகலெக்ஷன் வரும்ன்றதான் அந்த ரியாலிட்டி ஷோ நம்ம கெயின் கொடுத்துருச்சு. பட் ஒரு நல்ல ஐடியா ஆக்சுவலி. நீங்க சொன்னது ஓ இதுல இப்படி எல்லாம் வேற யோசிக்கலாமா அது அப்படின்னு. அப்படியே இருக்கு. இன்னைக்கு இப்போ நான்லாம் ரொம்ப அவேவா இருந்தேன். கண்டிப்பா நம்ம வேலை உண்டு நம்ம இருக்குன்னு. இப்போ நிறைய பேர் பார்த்தா ஏர்லி மார்னிங் காஃபியை போட்டுட்டு நம்ம ஹேவிங் சில் காஃபி போடுவாங்க. ஏர்போர்ட் போகிறோன்னா அது இப்படி போட்டால் ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கும். என்னடா இது இப்படிதான் கடைசியில் நம்மளையும் அதில் மாற்ற வச்சுதான் மாற வேண்டிய சூழ்நிலை தான். இப்போ ஒரு காலத்தில் நடிச்சிங்கன்னா ஆடிஷன் கேட்பாங்க, நல்லா நடிப்பீங்க. நல்லா நடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் அனுப்புங்க, ஏன் ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கு என்னன்னா உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் போய் சேர்ப்பீங்கல்ல, இன்னைக்கு அதுதான் மார்க்கெட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு எதாவது தேவைப்படுது எல்லாருமே. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு நான்லாம் வடிவுக்கரசி அம்மாவில் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ். ஒரு ஆடிஷன் நான் போகிறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னா இவங்களே கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணுறீங்க. எனக்கு அது தேவைப்படுது. அந்த கதாபாத்திரம் கரெக்டாக இருப்பாங்க, லுக் டெஸ்ட் சொல்லிட்டு. ஏன்னா அது அவங்களுக்கு போனோன்னா அவங்களும் ரெடியாக இருக்காங்க வந்து பண்ணுறதுக்கு. இன்னைக்கு அந்த ட்ரெண்டுக்கு நம்ம மாற்றப்படுறோம், அது தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம மாறணும், இல்லை நம்ம பழைய ஆளுன்னு சொல்லிடுவாங்க. கரெக்ட். ஒன்றும் பண்ண முடியாது. ரியாலிட்டி ஷோல வந்து நீங்களும் சாண்ட்ராக்காவும் ஜோடியா தான் போனீங்க. இப்போ அடுத்து வந்து ஜோடியா வந்து படம் பண்றீங்க. அண்ட் பயங்கரமா காசெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணிருப்பீங்க. ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்து வச்சு செட்டில் ஆயிருப்பீங்க இல்லையா? ஸோ அடுத்தடுத்து படங்களுக்கு வந்து பயங்கரமா க்ரோர்ல தான் வந்து உங்களோட பட்ஜெட் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்படியா நாங்க கேட்கிறோம். அப்படி எதையாவது ஒரு பொருளை கலக்கி விட்டு வர படத்தை பேக் அடிச்சு வச்சிடாதீங்க. இல்லை அப்படி இல்லை. எல்லாருமே ஒரு இந்த அடுத்த கட்டத்துக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மூவ் பண்ணணும்னு நினைப்போம். சரி, காசுக்கு பின்னாடி போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபேம் அதிகமாக வரும்போது காசு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். காசை மட்டும் தேடி போனீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. இவ்வளோ சம்பவம் அதே தான் நடத்திருப்போம். நமக்கு என்ன பேசிக்காக இன்னைக்கு சென்னையில் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல வீடு, அந்த வீடு இருக்கணும். இல்லை அந்த வீட்டுக்கு ரெண்டல் நீங்கள் கொடுப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் தலைகீழ் இருந்து சாப்பிட்டாலும்
இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கார் வச்சுருப்பீங்க, ம். இதுலேயே வாழ்க்கை இருந்துடக்கூடாதுல்ல. இதெல்லாம் எனக்கு அப்போவே கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம என்னன்னா நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போகணும், நல்ல படங்கள் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், இதுதான். ஆனால் பணம் கிடச்சி டெலிவிஷன் பண்ணும்போது அதிலே தான் இருக்கும். உங்கள் கோல் அதில் மாட்டிக்கும். உங்களால் வெளியே வர முடியாது. நீங்கள் என்ன தான் தலை குத்தி என்ன தான் பண்ணாலுமே பாசிங் க்ளவுட் தான். மறந்துடும், எபிசோட் மறந்துடும், தொடரும். அப்புறம் முன்னாடி பண்ணல மறந்துடும். ஆனால் மூவி அப்படி இல்லைல்ல. அதனால் வந்து நம்ம ஒரு ரிலேட்டிவ்ஷிப் போனோம், வந்துச்சு, அந்த பணம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், கிட்ஸுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு ஃபிக்ஸட் எதாவது பண்ணலாம். ப்ரெஷர் கிடையாது. இப்போ வாய்ப்பு தேடும்போது பணம் கொடுப்பாங்களா, பணம் கிடைக்குமா, ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் போகணும், எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபேமும் கிடச்சி மணியை சேவ் பண்ணி அடுத்த ஃபேமை நோக்கி அடுத்த கட்ட நவர்றதுக்கு நம்ம ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்கும். அதுக்கட்ட நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அண்ட் கூடிய விரைவில் வந்துட்டு அந்தரன் படம் ரிலீஸ் ஆக போகுது. டைட்டிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த டைட்டிலோட மீனிங் என்ன? டைட்டிலோட பேர் நாங்கள் அந்த அந்தரன் த ஹண்டர்னு போட்டிருப்போம். கதைக்காக ஒரு ஹண்டர். நான் ஆக்சுவலாக வேடன் டைட்டில் வச்சிடலாம், அது வந்து ஒரு பெரிய ஹீரோ தான் இருக்குது டைட்டில். அதை தூக்கி நம்ம வச்சு ரைட்ஸுக்கு வேண்டி போகிறத விட படத்துக்கு அந்த டைட்டில் ரொம்ப முக்கியமான டைட்டில், ஹண்டர்ன்றது. ஹண்டர்னா நம்ம அது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஹண்ட் பண்ணுறது, ஒரு ஹண்டரோட ஒரு விஷயம். அது கதைக்கு ரொம்ப சார்ந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இது தொடர்ச்சியாக மர்டர் நடந்துகிட்ருக்கும் ஹீரோயின் வாழ்க்கையில். ஸோ ஏன் இந்த மர்டர் நடக்குது, எதுக்கு நடக்குது, சுற்றி இருக்கிற விஷயம், அந்த பொண்ணு ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படியே ஒருத்தர் வராரு. அந்த பொண்ணுக்கும் இந்த ஆளுக்கும் என்ன நடக்குது, இந்த ஆள் காப்பாற்றினாரா இல்லை இவர் ஹண்ட் செய்யப்படுறாரா, ஒரு இன்வெஸ்டிகேஷன். என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு கிளைமேக்ஸு முயற்சி பண்ணியிருக்கோம். ப்ரீ கிளைமேக்ஸு அடுத்தடுத்து என்ன வரும்னு கெஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹிட்டான படம் பார்த்தீங்கன்னா துருவங்கள் பண்ண ராட்சசன், இது மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜாக போயிட்டுருக்கும் சீட்டில். த்ரில்லர் அதுதான் ரொம்ப முக்கியமான சவுண்டு. ஆனால் நம்ம கணிக்கலாம் சில சீன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த நம்ம அடித்து சொல்லலாம், கெஸ்ஸே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலாக சாங்ஸ் நல்லா வந்திருக்கு 3 பாட்டுங்க. ஸோ பெரிய முயற்சியில் இறங்கியிருக்கோம். பப்ளிசிட்டி போயிட்டுருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுது 26th. அண்ட் நீங்கள் வந்து பேசும்போதே சொன்னீங்க டைரக்டரை பற்றி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் உங்களை பற்றி தெரியும், நீங்கள் எத்தனை வருஷங்களாக வந்துட்டு நடிச்சிட்ருக்கீங்க, ஆக்டிங்காக உங்களுக்கான ஒரு ஸ்டேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு. பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு டேக் அவேவாக இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடிடி வந்த அப்புறம் தியேட்டர் பிஸ்னஸ் ரொம்ப டல் ஆகிடுச்சு. தியேட்டர் யாரும் வரதில்லை, தியேட்டர் டிக்கெட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு குடும்பமாக படம் பார்க்க போனோன்னா மினிமம் ஒரு 2500 3000 கண்டிப்பாக. பார்க்கிங் 150 ரூபா, பாப்கார்னு, இவ்வளவு விஷயங்கள் வந்து அதில் இப்போ தியேட்டரோட டிக்கெட்டிங் ஜாஸ்தியானு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பெரிய ஹீரோவோட படங்கள் வந்தால் தான் புல் ஆகுது ஆடியன்ஸ். இப்போ அதுவும் வரதில்லை. என்ன 2-3 வாரம் வெயிட் பண்ணால் அவங்க படத்தையே தியேட்டரில் போவோம். 100 இன்ச்சு டிவி வச்சு வீட்டில் பார்த்துருவோம். பாப்கார்ன் கொண்டு ரெடிமேடாக போட்டால் பாப்கார்ன் பக்கெட்லேயே வந்துடுது. எதுக்கு நம்ம தியேட்டர் போனோம்? அப்போது தியேட்டரில் படம் பார்க்க வைக்கணும்னா தியேட்டரோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வீட்டில் வந்தது. ஸோ நம்ம புல் பண்ணோம். சிம்பிளாக நான் சொல்கிறேன்னா, காலையிலேருந்து நீங்கள் வந்து பெரிய எக்ஸாம்பிள் அவரை கம்பேர் பண்ணல. இப்போ சரவண சார் வந்து அவர் படம் பண்ணிகிட்ருக்காரு ஹீரோவா. அவர் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிப்பார்னா, பல பேரை மாடல்ஸ் வச்சு பண்ணும்போது நான் பிராண்டுக்கு நானே பிராண்ட் ஆகிறேன்னு நினச்சாரு. ஃபர்ஸ்ட் அதை வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் பார்த்தாங்க. தனுஷா சொல்லுவேன், எனக்கு பார்க்க உங்களுக்கு பிடிச்சிரும் கண்டிப்பாக. சிம்பிள் லாஜிக் தான். ஸோ என் பிராண்டை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் மற்றவங்களையும் பண்ணணும், அப்போ நானே ப்ரொமோட் ஆகிக்கிறேன்னு சொல்லி அவர் படங்கள் பண்ண ஆரம்பிச்சார். கிரிட்டிக்காக வந்துச்சு. அவன் எக்ஸாம்பிளில் சொல்லலை. ஒரு மேனோட பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டியை பார்த்து இப்போ அவர் அக்செப்ட் பண்ண வச்சுச்சு இந்த படத்தில் லீடரில். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரை தாண்டி இன்னொருத்தர் நடிச்சு நான் படம் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு தைரியம் இறங்கி போராடினார், பண்ணார். ஃபேமிலியை புல் பண்ணாங்களே, அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் புல் பண்ணனா அந்த படத்தில் கண்டென்ட் இருக்கணும். சவுண்டு த்ரில்லர் எப்பவுமே நீ வீட்டில் வந்து இப்போ ஓடிடிலலாம் 1 மாதம்லாம் படத்தை பாஸ் பண்ணி வச்சு பார்த்துட்டு போகிறாங்க. 2 சீனு நான் சொல்கிறா வெயிட் பண்ணு அவ்வளோதான். ஆனால் ரெஸ்யூமிலே இருக்கும் அது. ஸோ அப்படி ஒரு படம் பார்க்கக்கூடாது. சவுண்டு, பாட்டு, த்ரில்லர், இப்போது எல்லாருமே பிரச்சனையில் இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம். ஆனால் ஒரு படம் தான் உங்களை புல் பண்ண கொண்டு இருக்கணும். மார்க்கெட்டிங்லேருந்து அது மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் படத்தில் எப்படின்னா இது வரைக்கும் வராத கதை அப்படின்னு சொல்லலை, எடுத்து முயற்சி பண்ணாத வித்தியாசமான அட்டம் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸு, ப்ரீ கிளைமேக்ஸு, காஸ்டிங், இவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்களா உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது. அது வந்து படம் முடிச்சு கூட அடுத்த எதாவது இன்டர்வியூவில் வரும் கூட என்ன நீங்கள் சொன்னீங்க எனக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்க முடியாது. அது எனக்கு தெரியும். ஏன்னா நாளைக்கு இதை பார்த்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா அந்த படத்தோட கண்டென்ட் தான். படத்தில் எங்கேயுமே
முகம் சுழிக்கிறவருக்கு சீக்வன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்மோக்கிங் கார்டு நாங்கள் படிச்சிருக்கோம், படத்தில் ஸ்மோக்கிங் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது. குழந்தைங்களாம் ஃபேமிலி என்டர்டெயின். ஏன்னா த்ரில்லர் எப்பவுமே அந்த கத்தி குத்துறது, கன்னு, பிளட் எல்லாம் இருக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின். தைரியமாக வந்து குழந்தையோட வந்து ஜாலியாக படத்தை பார்க்கலாம். அந்த படம் பார்த்துட்டு போகிற பல பேருக்கு, பேரண்ட்ஸாக இருக்கும்போது பல பேருக்கும் ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஒரு குற்ற உணர்வு இருக்கும் கண்டிப்பாக படம் பார்த்து. நாங்கள் சொல்லிட்டேன்னா பெரிய ஸ்பாயிலர் ஆகும், சொல்லவே முடியாது. ஆனால் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதாவது பெண்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எவ்வளவோ தப்பான விஷயங்கள் இருக்குது. என்னதான் போலீஸ் ஒருத்தன் நல்லா பண்ணுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் தப்பு நடக்குமா நடக்காதான். உங்கள் எண்ணத்துலேயே நீங்கள் தப்பாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்மக்கிட்ட தான் அழுகு இருக்குன்றது தான். அதை கிளியர் பண்ணுறக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு பேசாமல் நல்லா சோஷியல் காஸான ஒரு மெசேஜை கமர்ஷியலாக சொல்லியிருக்கோம். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து நல்ல ப்ராக்டிக்கலாக ரொம்ப லாஜிக்காக பேசுகிற பிரஜினை நாங்கள் பார்த்தோம். ஒரு ஃபன் சைட் ஆஃப் பிரஜினை நாங்கள் காமிக்கணும்ல. உங்களுக்கு ஒரு குட்டியாக க்யூட்டான ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம், பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து எப்பவும் போல நடக்கக்கூடிய எல்லா இன்டர்வியூஸ்ல இருக்க மாதிரி ட்ரூத் ஆர் டேர் தான். ஆனா நீங்க ட்ரூத்தை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃப். டேர் சூஸ் பண்ணா கஷ்டமா தான் இருக்கும். நீங்க நடிச்ச படங்கள்லயே நீங்க வாங்கின ஹையஸ்ட் சேலரி உள்ள படம்னா அது எந்த படம்? நான் படம் பேர் சொல்லல, படம் பேர் சொல்லக்கூடாது. அப்ப சேலரி சொல்லிடுறீங்க? சேலரி சொல்லிடுறேன், 30 lakhs. ஏதாவது செலிபிரிட்டி கிட்ட இருந்து ப்ரொபோசல் வந்திருக்கா? ப்ரொபோசலா வரல. நான் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கும்போது கல்யாணம் அப்புறம் ப்ரொபோசல் வருமா நான் தெரியல. மெசேஜஸ் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. நான் எடுத்தோன்னு எல்லாமே ஹாய் சிஸ்டர்னு சொல்லுவேன். நான் உங்க சிஸ்டர் எல்லாம் பார்க்கல, நீங்க எப்படி வேணா பாருங்க, எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடைக்கும், அதாங்க சொல்ல முடியும் சொல்லிட்டு நான் இது ஆங்கரா இருக்கும்போது நான் எங்கேயோ சொல்லியிருக்கேன்னு தெரியல. த்ரிஷா மேடம் என்னோட பெரிய ஃபேன். ஆக்சுவலா ஆங்கரா நான் இருக்கும்போது ஒரு இதுல வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு ஷோல விக்ரம் சாரு எல்லாரும் நான் மீட் பண்ணும்போது த்ரிஷா மேம் நான் ஃபோனில் பேசியிருக்கேன். அவங்க மேம்க்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் சொல்கிறேன் ரொம்ப வருஷம் 2007-8 ஒரு ஹைதராபாத்லேருந்து. அப்போது ஷோலாம் பார்ப்பாங்க போல. அப்போ லைவ் கிடையாதுல்ல, லைவ்ல இருக்க ஒரே ஜீவன் நான் பண்ணுறது இருந்திருக்கேன். அந்த ஜீவன் ஏதோ பிடிச்சிருக்கும் பொழுது அப்போ ஃபோன் பண்ணி பேசினப்போ நானும் பேசியிருக்கேன். அப்போ ஸோ எனக்கும் அவங்களுக்கு பர்சனலாக பிடிக்கும். ஆஸ் அ ஃபேன் மூமெண்ட் அவங்க எல்லாம். நானும் சொன்னேன் மேம் நானும் பெரிய ஃபேன் தான் மேம், ஃபேன் டு ஃபேன் கிளாஷ் மேம், ஓகே மேம் தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் பேசியிருக்கேன். தவிர செலிபிரிட்டி எல்லாம் சரி அதிகமாக எல்லா வீடும் நம்ம நடிச்சுட்டு இருப்போம். மேபி பேச்சுலர் இருந்தால் தெரிஞ்சிருக்கலாம், பட் மேரேஜ் ஆனப்போ நமக்கு அதுல இந்த இதுல சரி நீங்க இப்படி எல்லாம் சொல்லி சமாளிச்சா நாங்க ஒன்னும் பண்றது வாய்ப்பில்லை. நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன். ஓகே, நீங்க யாருக்காவது வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்களா செலிபிரிட்டி? ஆமா, அவங்களே கல்யாணம் பண்ணிருக்கேன். ஓகே, சீரியஸா இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோசலா? இதா ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் கிடையாது. கண்டிப்பாக நான் போய் யாரையும் ப்ரப்போஸ் பண்ணல. நான் ஸ்கூல் படிக்கும்போது, நான் 6th standard படிக்கும்போது 8th standard இருக்கிற அக்கா வந்து வாலிபால் டீம் அது என்ன சொல்லியிருக்கேன் நான். அப்போ போய் டெய்லி அவங்க வாலிபால் ஆடும், அந்த பால்லாம் பொறுக்கி போடுவேன். டெய்லி உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அக்கா தான், அது வந்து லவ் கிடையாது, ஒரு இன்ஃபேக்சுவேஷன். பிடிச்சிருக்கலாம், கஜோல் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு, கண்ணெல்லாம் போன கண்ணு. சரி நான் ஒய்ஃப் கிட்டே சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ரெண்டு சொன்னி அக்காடா அதெல்லாம் பார்க்கூடாது அப்படின்னு நான் தப்பாக சொல்லிடா பார்க்குறேன்டா. அது சரிடா அக்காடா இருடா நீ ஏன்டா இப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு 4 நாள் ராக்கி வருது. இவன் எனக்கு தான் போய் சொல்லிட்டான், அக்கா அவங்கள பார்த்துட்டு இருக்கான், அப்படியா அவங்க ஒருத்தர் ஒரு ராக்கி கட்டி விட்டுருவாங்க. இவங்க பிளான் பண்ணாங்க, அப்படி ஓடினது தான். ராக்கியும் கட்டல, அவங்கள பார்க்கவே இல்லை. அதோட ஓடி சரி அது 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 அந்த ஸ்கூலோட மழலை பருவம் சொல்லுவாங்கல்ல. ஓகே, செலிபிரிட்டி காசிப் பேசியிருக்கீங்களா? இல்லை நான் ஆக்சுவலாக யாருன்னா, இப்போது யாராவது இப்போ அசிஸ்டண்ட்டை வந்து வேறு யாராவது ஆக்டர்ஸ் கிட்ட போவார். அவர் போகும்போது நான் சொன்னேன் இப்படி பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் ஒரே விஷயம் தான், அவங்கள பற்றி நீ காசிப் என்கிட்ட சொன்னா கன்ஃபார்மாக 200% என்னை பற்றி அங்கே போய் சொல்லுவேன். ஓகே, இது சைக்காலஜி. இது கரெக்ட்டுங்க. உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல அந்த அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? இது நடக்கும். நான் சொன்னா எனக்கு யாரு பத்தியும் தெரிய வேண்டாம், என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தானே, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போனோம், அதை பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த காசிப்ல நான் போய் எப்பவுமே பேசவும் மாட்டவும் மாட்டேன். அப்படி வரவும் வாய்ப்பு இல்லை. நமக்கு தேவையில்லாம விஷயம் காசிப் எல்லாம் பேசுறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது. அவாய்ட் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான். மேபி நீங்க இந்த மாதிரி காசிப் பேசியிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து எவ்வளவு % உண்மை இருக்க மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க? இல்லை, நிறைய பேர் வந்து பொய்யா கூட உண்மையெல்லாம் காசிப்ல பேசுவாங்க. ஆக்சுவலாக தெரியுமா அப்படி பேசிட்டாங்க. நான் சொன்னேன் என்ன வேணா இருந்துட்டு போட்டாங்க, தப்பு இல்லை. நம்மளாம் ஆக்டர்ஸ் ஃபிலிம்குள்ள இருக்கோம். உண்மையோ பொய்யோ ஒருத்தரை பத்தி பின்னாடி பேசாதீங்க. வேணா போய் ஓப்பனாக கேட்டலாம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்டலாம், உங்களை பத்தி யாரோ பேசிட்டாங்க கொஞ்சம் உஷாரா இருங்க, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் பெருங்க ரொம்ப தப்பு இல்லை. அவங்கள பத்தி தெரியும் அது நம்ம பேசவே கூடாது. மேபி ஃபேக்கா இருக்கலாம், அது உண்மையா சொல்லும் போது அந்த ஃபேக் கூட உண்மையா ஆக்சுவலா அது எங்கே உங்களை பத்தி எங்கேயோ ஒரு இடத்துல போய் உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். ஆக்சுவலா
எதுக்கு தேவையில்லை, கடைசி வரைக்கும் பேசுகிறாங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம கடந்து போயிட்டு இருக்க வேண்டியது. உங்க கோஸ்டாரை வந்து சைலண்டா சைட் அடிச்சிருக்கீங்களா? இப்போ அந்த அந்தரன்ல நான் அந்த பொண்ணுகிட்டே சொல்லுவேன், சைட் அடிச்சதுன்னு சொல்ல முடியாது, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல கூட அந்த பட்டாம்பூச்சி அந்த சாங் வந்து நான் கம்போஸ் பண்ணி நாங்கள் ஆடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கூட நான் ஆட விட்டேன். நான் ஸ்டேஜில் ஆடினேன். ஸ்ரீதர் மாஸ்டர் கம்போஸ் பண்ணார், எல்லாம் கை தட்டி சூப்பர் சொன்னாங்க. இப்போது அது இது ரியல் சொல்லிட்டு சாண்ட்ரா மேலே ஏற்றினாங்க. அப்படி போடு. ஓகே, ரெண்டு ஃபுல்லாக கேளுங்க. 2 பேர் கூட நான் வந்து டான்ஸ் பண்ண 2 பேர் கையை பிடிச்சிட்டேன். இது மாதிரிலாம் வாழ்க்கையில் யாருக்கும் அமையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களும் ஆக்டர்ஸ் தானே. எப்பவுமே நம்மளும் ஹியூமன் தான், கண்ணு இருக்குது, அழகான விஷயங்களை பார்க்க மட்டும்தான். ஆனால் அதுக்குன்னு சில லிமிட்டேஷன் இருக்கு. எதையுமே லிமிட் தாண்டி போகக்கூடாது. நம்மளை அறிஞ்சிக்கணும். ஒரு பொண்ணு அழகாக இருக்குன்னு இட்ஸ் கிரெடிட், சொல்கிற தப்பு இல்லை. ஒரு பையன் நல்லா இருக்கு, அந்த பொண்ணு ஆப்போசிட் ஹியூமன் டு ஹியூமன், பொண்ணு பையன் பிடிக்கும் சாதாரண விஷயம் தான். அது சைட் அடிக்குதுன்னு இல்லை, அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, சில ஆங்கிள் நல்லா இருக்குல்ல, ப்ரொஃபைல் யூ லுக் குட் அப்படி சொல்லி சொல்கிற தப்பு இல்லை. அது உங்களோட ஆப்ஷன் தானா? இவங்களை ஹீரோயினா போடுங்கன்னு சொன்னது உங்க ஆப்ஷன்? நான் அந்த ஆப்ஷன் எப்பவும் பண்ண மாட்டேன். கல்ல கட்சோட லவ் பண்ணிடுவேன் சத்தியமா. எனக்கு இப்படிலாம் நடந்து இருக்கு. எனக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நல்ல படங்கள்ல வந்து தப்பு சொல்ல முடியாது. அந்தந்த கேரக்டருக்கு டைரக்டர், அதெல்லாம் அவங்க ஜாப். ஏன் ஜாப் ஓகே, இதுதான் கேரக்டரா, ஓகே இது கூட ரசிச்சு லவ் சீன் பேசிடலாம், நான் இவரு நடிச்சிடுறேன். என் ஜாப் அப்படிதான். ஒரு படத்தை டிசைட் பண்ற ஒரு போஸ்டர் தான். அந்த போஸ்டர் நீங்க நல்லா, அந்த டிசைன் நல்லா இருந்து அந்த பொண்ணு அமையலைன்னா அது ஒரு லவ் ஸ்டோரியில லவ் ஸ்டோரி லவ்னா பார்க்கவே அப்படி இருக்கணும். அண்ட் இது வரைக்கும் நீங்க நடிச்ச படங்கள்ல நிறைய பேர் உங்களுக்கு ஹீரோயினா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களோட கண்ணுக்கு நாங்க 2 பேரும் பேராவே பெஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆன ஒரு ஹீரோயின்னா யாரு? இந்த பொண்ணு தான், இவானா தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. தெரியாதுன்னா இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்லும்போது அவள் அடி சொல்ற வார்த்தை அரே மத்தலப்பு கியா அப்படின்னு கேட்பாங்க. நானே ஹிந்தி கத்துக்கிட்டு என் வீட்டில் கார்பெட் கொண்டு போவேன் ஒருத்தன். செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். நான் ஹிந்தி வந்து எழுதுவேன் பேசுவேன், பட் ஃப்ளூயன்ட் எனக்கு வராது. பட் என்ன சொல்லலாம் அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. ஐயோ இவங்க வந்து அடிக்கடி இந்த பாண்டி பஜார் எல்லாம் போனோம்னா இவங்க சண்டே பர்ச்சேஸ் பண்ண வருவாங்கல்ல, வந்து கேட்பாங்க பையா ஏ உதர் சாமனே ஜெய் பழைய ஹிந்தியில். ஓகே, இந்த கார்பெட்டுக்காரங்கிட்ட சண்டே ஒரு காப்பிக்கார வருவான் கொண்டு வந்துட்டு, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்காங்க. என் ஒய்ஃப் சூப்பராக ஹிந்தி பேசுவாங்க, செம்மையாக பேசுவாங்க. உங்களோட செஷன் நீங்கள் பேச உள்ளே போயிடுவாங்க. அந்த ஒரு கார்பெட்டை வாங்குறதுக்கு தாண்டி அவங்ககிட்ட ஹிந்தி இருக்குல்ல ஃப்ளோ, அது ஏதோ 1-2 வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டு வச்சா நம்ம யார்கிட்ட பேசும்போது எனக்கு ஹிந்தி தெரியும்டா அப்படி 2 வார்த்தை சொல்லுவாங்க. அதே கேரே அப்படி சொன்னா ஹிந்தி தெரியும் போல, அதுக்கப்புறம் கேரேக்கு அப்புறம் வராது. சின்ன விஷயங்கள்லாம் கற்றுப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்னா நல்ல கெமிஸ்ட்ரி. அந்த படத்தில் வந்து லவ் நல்ல ஒரு நரேஷன் இருக்கும். அந்த பொண்ணு ஈகோ இருக்காது. லாங்குவேஜ் பெரும்பாலும் சில பேர் நடிக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா நடிக்கிற பொண்ணு. தமிழ் ப்ராம்ப்டே எடுக்க மாட்டாங்க, தமிழை கற்றுக்கிட்டு தமிழ் டெலிவரி பண்ணி நடிச்ச பொண்ணு. நானும் இந்த பொண்ணு சொல்கிறேன், எனக்குமா எனக்கு நல்லா பாருங்க அமையலம்மா, ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நீ வந்து அமைஞ்சிட்ட, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்ப என்னென்னலாம் பேசுறாரு இவரு. இல்லைன்னா நான் வந்து யாருக்கும் ஹர்ட் பண்ற சொல்லல, அந்த பேருங்க அமையெல்லாம் நினைச்சிருக்கலாம். சொல்லிட்டீங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களை பத்தி தெரியாத ஒரு சீக்ரெட்டை நீங்க இப்ப சொல்லணும். அது பயங்கர ட்ரெண்டிங்கா இப்ப வந்து நம்ம சோஷியல் மீடியால போகும்னா, அப்படி இருக்கக்கூடிய அன்னோன் சீக்ரெட் ஆஃப் பிரஜின். காலேஜ் ஜாயின் பண்ற முன்னாடி எனக்கு என்னன்னா இந்த நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டு ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா சினிமால தான் இது மாதிரி படத்துல ஆர்மி கேரக்டர்லாம் பண்ணலாம். அந்த நாட்டுப்பற்று பயங்கரமா இருக்கும். நிறைய இந்த அர்ஜுன் சார் படம், விஜயகாந்த் சார் படம், என்னடா இவெல்லாம் இப்பதான் நடிக்கிறாங்க அப்படின்னு இது மாதிரி இதெல்லாம் பார்த்து இந்த ஆர்மி மேலே பயங்கரப்பட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன போலீஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. அதை நான் இந்த படத்துலேயே ஆகிட்டு போயிட்டேன். அது நம்ம ஏன் ரியலாக வந்து போலீஸ் ஆகணும் அதெல்லாம் சொல்லி இப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு வாட்டி அப்ளை பண்ணேன். இங்கே நம்ம ஆர்மியோட மேஜர் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு த்ரில்ல அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அது நமக்கு சும்மா எப்படா இதெல்லாம் நடக்குது சொல்லி பேல நான் சினிமா ட்ரை பண்ணுற கேப்பில் அந்த எக்ஸாமினேஷன்லேருந்து எனக்கு வந்து டைரக்ட் கால் வந்து பாஸ் அவுட் ஆகி எனக்கு டைரெக்டாக வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ட்ரைனிங் கேம்புக்கு போகிற மாதிரி. ஸோ அந்த ட்ரைனிங் கேம்போட விஷயமா இல்லை சினிமாவை டிசைட் பண்ணி நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இதை வெளியே எங்கேயுமே சொல்ல, எங்கே ரிவீல் பண்ணுறேன். இப்போ அதை ரெக்ரெட் பண்ணுறீங்களா, ஹாப்பி வித் தி டிசிஷன்? வாய்ப்பு இல்லை, நான் ஏன் ரெக்ரெட் பண்ணணும். அங்கே போய் கண்டவன் புல்லட் அடி போடுறத விட
எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு இல்லை. சரி, இப்பவுமே நமக்கு என்னன்னா எங்கேயாவது ஒரு தப்பு நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டால ஒரு ஹியூமனாவே தட்டிக்கணும்னு தோணும். உண்மையில நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம், யாரோ வண்டி தட்டிட்டாங்கன்னா போய் யோசிப்போம், ஐயோ நம்ம செலிபிரிட்டியா இருக்கோம், நம்ம இறங்கி யாருக்கு எந்த பிரச்சனை நம்ம தட்டி கேட்கணும், அது நியாயமான விஷயம். ஸோ ஆர்மி விஷயம் அதுதான், நம்ம மக்களுக்காக நம்ம வந்து சேவ் பண்றதான விஷயம். அதெல்லாம் எனக்கு பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா. பட் அது நம்ம முடிஞ்ச விஷயம் படத்துல பண்ணிட்டு போவோம். ரெக்ரெட்லாம் மேபி அதில் ஆயிருந்தோன்னா மேஜராக ஒரு நல்ல விஷயமா ஒரு போஸ்ட்டாக வந்து படத்தில் பண்ணுற லுக்காக நம்ம இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம அந்த கமெண்ட் வண்டி போகுது, இப்போ அது வந்து ஆஃபீஸர் ட்ரெஸ்லாம் பார்த்தோம், ஐயோ நம்மளாம் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, போயிருந்தோன்னா அப்படி போயிருப்போம்ல. ஓகே, அது ஒரு லைஃப் ஆக்சுவலாக. விடுங்க, 2 ஷூட்டிங் தானே, இட்ஸ் ஓகே. 2 ஷூட்டிங் தான். இங்க ஷூட்டிங்ல நடிக்கிறீங்க. இந்த ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் சொன்னா பே தான். அந்த ஷூட்டிங் வேற இல்ல. ஓகே. ஸோ உங்ககிட்ட கேட்குற நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நாங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் பார்க்குறோம், ஒரு 10 to 15 இயர்ஸ் இருக்காங்க, ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி, இவங்க தான்ப்பா எக்ஸாம்பிள், இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் பார்த்தா டப்புன்னு டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது எங்களோட தனிப்பட்ட விஷயம், எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் நீங்களும் வந்துட்டு நாங்கள் பார்த்த ஒரு சூப்பரான கியூட்டான கப்பிள். பட் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? இல்லை ஏதாவது ஒரு டிப்ஸ் இல்லை, டச் வுட் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இவ்வளோ தான் சொல்கிறீங்க. கல்யாணம் 19 இயர்ஸ் ஆகுது. பெரும்பாலும் இந்த மாதிரி அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. சாண்ட்ரா லவ் பண்ணுறேன்னு சொல்ல, நான் கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ பல பேர் இந்த லவ் பண்ணி பின்னாடி சுற்றி டைம் போய் விதை போய் அது மாதிரி விட வாழ்ந்து காட்டுறதும் ஒரு விஷயம். எங்களை பொறுத்த லவ் நான் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் எப்படின்னா ஃபேமிலி எல்லாம் பிளான் பண்ண ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன். அப்போ எனக்கு ஃபேமிலி பிளான் பண்ண 2017 தான். 2007 அக்டோபர் 19 கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணி 17 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நான் ஃபேமிலியை பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த 17 இயர்ஸ்க்குள்ளே ஒருத்தன் படிச்சுட்டு வேலைக்கு போனியா, அவனுக்கு என்ன சம்பளம், அடுத்து கல்யாணம் பண்ணியா, குழந்தை பிறந்தியா, குழந்தை வயசுக்கு வந்துச்சா, அது கல்யாணம் ஆச்சா, இதுதான் சொசைட்டி. கேட்குறவங்க ஈஸியாக கேட்டுருவோம். நம்ம தான் ப்ரீத் பண்ணணும். நம்ம எக்கேடு கட்டு போனோம், யாரை பற்றியும் இல்லை. ஆனால் கேட்குறவங்களுக்காக வாட வேண்டிய நேரத்தில் தான் நம்ம எல்லாம் இப்போ வரைக்கும் இருக்கோம். பக்கத்தில் இருக்கார இன்ஜினியரிங் முடிச்சோன்னா உன் பையன் இன்ஜினியரிங் படிக்க வை, அதை பார்த்தா பேரண்ட்ஸ் போனோம் ஒரு காலத்தில். இப்போ ஐயோ அவனுக்கு என்ன வருதோ பண்ணிட்டு போவோம், நம்ம ஏன்பா. இது வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு ஒரு பேரண்ட்ஸுக்கு யோசிச்சு வர்றதுக்கு. இப்போ அந்த ப்ரெஷர் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நீ மற்றவங்க வாழ முடியாது. ஆக்சுவலாக இப்போ என் அம்மாவே எடுத்துக்கிட்டா, என் அம்மா தப்பு சொல்ல முடியும். பேரண்ட்ஸ் என்னடா கல்யாணம் ஆச்சு, நீ என்னடா புரியுது, எதுக்கு நீங்கள் இழுக்கிறீங்க, அந்த அம்பை எங்கே விடுறீங்கன்னு தெரியும். நீங்கள் கேட்டுறீங்க. நான் தான் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நான் கஷ்டப்பட்ட மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்ல எஜுகேஷன் கொடுக்கும். நம்ம சினிமாவில் இருக்கணும். சினிமாவில் இருக்கும்போது நம்ம எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்கும், ஒரு வீடு வாங்கணும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்டு வீடு வாங்காமல் அது நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து 25,000 30,000 வாடகை கொடுக்குறீங்க, கூட ஒரு 10,000 போட்டிங்கன்னா ஒரு வீட்டோட இஎம்ஐ நீங்கள் அடைச்சிட்டு போகலாம். அதோட நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, 3 லட்ச ரூபா போடுறீங்க, 30,000 கொடுக்குறீங்க, ஒரு வருஷம் 10 மாதம்னா எவ்வளோ வச்சுப்போம், 3 lakhs. அப்போது ஒரு வீடு வாங்கினா நீங்கள் ஒரு ப்ரெஷரில் வாழணும். ப்ரெஷரில் வாழ்ந்தால் நீங்கள் ப்ரெஷரில் ஓட ஆரம்பிங்க. இல்லைனா எனக்கு ஜாலிப்பா 30,000 வருது, கார் டீசல் போடுறோம், ஐஃபோன் வாங்குறேன், எனக்கு என்ன ஜாலி, இப்படியே வாழ்க்கை போயிடும். பொறுப்பை சுமந்துக்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும், வாழணும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட சந்தோஷமா இருக்கணும், எதுவும் பேசிட்டுக்கணும், அவ்வளோதான். நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்துல சண்டை போட்டதே கிடையாது. ரியலி சண்டை போட்டதே கிடையாது. இல்ல அது எப்படி நடக்குதுன்னே புரியல. வை பிகாஸ் முக்கியமா கோ ஆர்டிஸ்ட்டை விட முக்கியமா இந்த ஆக்டரா, அதுவும் ஹீரோவா நடிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள், டிவர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அண்ட் ஆல்சோ கரெக்டா எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? சரி, பொய்யா நடிக்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். சரி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைய பக்கத்து கேர்டேக்கர் தான் ட்ரை பண்ணுறோம். பட் நாங்களே தான் இப்போ 7 வருஷமாக இவங்க அவே ஆகிட்டாங்க இண்டஸ்ட்ரியை விட்டு. இப்போ இந்த ரிலேட்டிவ் ஷோ தான் கம்பேக் வந்தாங்க. குழந்தைய பார்த்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு நான் டெலிவிஷன் நடித்து நான் படம் பண்ண ட்ரை பண்ண போன 10 வருஷத்தில் அவங்க நடித்து அவங்க சம்பாதிச்சிருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து சம்பாதிச்சு ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்ணுமா ஒருத்தன் நினச்சானா அங்கே முடிஞ்சு போச்சான் வாழ்க்கை. அது தப்பு கிடையாது. அதை தட்டி விட்டுட்டு சரி நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க எனக்கே இறங்கி ஒர்க் பண்ணணும். அந்த ஈகோ அங்கேயே உடஞ்சி போச்சு. அது எல்லாமே ஏற்றுக்க மாட்டாங்க. என்னடா ஒரு குடும்ப தலைவனாக இருக்கும்போது நான் தான்டா பார்க்கணும், நான் படம் பண்ணதான் அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் உங்களை வந்து ஒரு அம்மாவோ ஒரு தங்கச்சியோ ஃப்ரெண்டாக ஒய்ஃப் புஷ் பண்ணும்போது அந்த புஷ்ஷிங் தான் எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு தேவையாச்சு. அது அப்பாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். புஷ்ஷே இல்லை ஒருத்தன் ஓடவே முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸில் வாழும்போது தனக்கு படங்கள் பண்ணிட்டு படமே எல்லாம் உட்காரும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கோவப்படுவீங்க. நீங்கள் தூங்கலைன்னா என்ன பண்ணுவீங்க, கோவம் வரும். சாப்பிடல என்ன பண்ணும், கோவப்படும். ஆனால் தூக்கமே இல்லைனாலும் சாப்பிடலாம் வாழ்க்கையில்
புரிஞ்சுக்கிட்ட பார்ட்னரோ அழகாக அந்த அந்த லைனில் அந்த லைஃப் போகும்போது வேற லெவல் தான். வேற லெவல் தான். ஆஹா. ஸோ அந்த லெவலில் தான் நமக்கு அமைஞ்சிக்கிட்டது. டிப்ஸாக ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ நம்ம வாழ்ந்து காட்டினதா அதோட போர்ஷன். பெரிய கேட்குற கேள்விக்கு நான் இவ்வளோ வருஷம் நான் கொடுத்து நான் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போயிட்டாங்க, என்னெல்லாம் பொறுத்து போய் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த பஸ்ஸு ஓடுமா, இந்த டிக்கெட் வாழ்க்கையில் ஜெயிக்குமா தெரியாமே நீ கூட வண்டியில் ஏறிட்டேன் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒருத்தனை தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஒரு பொண்ணு கண்டுபிடிப்போம், ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான், அது அம்மாவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டாக லவ்வராக இருந்தாலுமே அந்த பொண்ணு கரெக்டாக தெரியும். இவனை வந்து நம்ம புஷ் பண்ணலாம், இவனை புஷ் பண்ணாலும் வேஸ்ட்டு, இது எல்லாமே இது ஆகும் ஆகாது, இது ஆகவே ஆகாதுன்னு இருக்கும். ஸோ அந்த பொண்ணு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த பொண்ணு கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த பொண்ணு கால்குலேஷன் பண்ணும்போது அந்த கால்குலேட்டரோட நீ கூட போயிடணும். கோ வித் த ஃப்ளோ. அது மேஜிக் இட் வில் ஹேப்பன். உங்க வைஃப்க்கு வந்து பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்தை வந்து இன்னும் நான் மறைச்சு தான் வச்சிருக்கேன், அதை நான் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னா அது என்ன விஷயம்? இது உண்மையா நீங்க சொல்லணும், இல்லைன்னா அவங்களுக்கு டேர் கிடையாது. நான் எப்பவுமே எப்படின்னா டேருக்கு போக மாட்டேன். ஏன் டேர் போக மாட்டேன்னு நான் உண்மையாக சொல்லிடுவேன், பிரச்சனை இல்லை. அப்படி மறைச்சு வச்ச விஷயம்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவேன், நான் நிறைய பேர் காசு கொடுப்பேன். சரி. நிறைய பேருக்கு வைஃபுக்கு தெரியாம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து ரோட்ல கேட்கும் போதும் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், அது வேற விஷயம். எனக்கே பிரச்சனை. இப்போ என்கிட்ட 1000 rupees இருக்கு, ஆனால் எனக்கு செலவு 2500 வந்தா நான் 1000 ரூபாய் யாரும் போட்டு கொடுத்துருவேன், நீ பார்த்துருக்கேன். அப்போ அங்கே போயிட்டு அது அப்படியெல்லாம் சொல்லல, ஜிபேல எல்லாம் மாட்டிருக்கேன். அது நடக்கும் யூஸ்வலாக. அப்போ சொல்லுவேன், முதல்ல ஃபேமிலியை பாருங்க, நமக்கே ஒன்றும் இல்லாதப்போ நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறீங்க. நான் இப்போவும் அப்படி தான் இருக்கேன். நான் என்ன நம்புவேன்னா, மற்ற கஷ்டப்படுவோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனால் ஆட்டோமேட்டிக்காக அது சுற்றி யூனிவர்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஒரு விஷயம். அது நமக்கு என்ன, பணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போவோம், ஆனால் பணமும் முக்கியம் தான். பட் அது எப்பவும் சொல்லுவாங்க என்கிட்ட, நீங்கள் மாறவே மாட்டீங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறேன், மாறிட்டா என்னோட அடையெல்லாம் போயிடும். அதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்படிதான் இப்படி தான். ஓகே, அது மட்டும் தான் அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் சார், உங்களை வந்துட்டு நிறைய வருஷம் வந்துட்டு நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் மூவியில் ஆக்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ரோல் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களோட ட்ரீம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இப்போ புதுசாக வர்றவங்க கூட ஒரு 2 படம் நடிக்கிறாங்க, திடீர்னு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கிடைக்குது, டப்புன்னு அடுத்து 3வது படத்தில் செம்ம மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு சீன்ஸாக இருக்குல்ல, இந்த மாதிரி நடக்கிறது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க? நானும் அதை தான் இது பண்ணுறேன், நீ எனக்கு 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் வச்சா கூட நான் இருந்து நடிப்பேன், என்ன வேணாலும் சொல்லு நான் பண்ணுவேன், பட் ஆனா எனக்கு இன்னும் அந்த இடம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? இடம் கிடைக்கலன்றத எனக்கு யோசிச்சா அன்னைக்கு ஒரு ஆக்டர் அங்கே ஃபீல் ஆகிற விஷயம். என்னை பொறுத்தவரை நான் ப்ராசஸ் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கேன்ற விஷயம். என் கூட ஆரம்பிச்சது 2003-2 ஆரம்பிக்கும். ஆரி இருக்கல, அந்த வின்னர், அவர் நான் தான் ஆரம்பித்தோம். என் கூட செட்டப் நிறைய பேர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி யாருமே இல்லை, படம் பண்ணல. ஸோ நான் ஆங்கராக இருந்தேன், ஆரி இப்படி போனார், படம் பண்ணார், திருப்பி அவர் டைட்டில் வின்னர் ஆனார், நான் இப்படி உள்ளே வந்தேன், இப்போ 2 பேர் படம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ என்னென்னா, ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த வேலை பண்ணாலும், இப்போ எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறீங்க, எடுத்தவங்களுக்கு வந்து பேஷன்ஸ் கொடுத்துட மாட்டாங்கல்ல. நீங்கள் வருவீங்க 4th year 5th year வருவீங்க, அதுக்கு மாதிரி எம்எஸ் பண்ணுவீங்க, போயிட்டு வருவீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சினிமாவில் தோல்வி வந்து அடிக்கடி நடந்துடாது. தோல்வி வந்து நிர்ணயிக்கப்படாது, தள்ளி வைக்கப்படும். எந்த விஷயமா இருந்தாலும் தள்ளி போகும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு நீ தயாராக இருக்கணும். தலை சொல்கிறோமா, நெவர் எவர் கிவ் அப் தான். அதனால் அந்த கிவ் அப்ன்ற வார்த்தைக்கு கொடுக்கவே மாட்டேன். அது இட் வில் ஹேப்பன். உங்கள் டைம் வரும்ல, அதுவாக ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஃபெட்டப் ஆகக்கூடாது. அதுதான் கன்சிஸ்டன்சி. பட் சூப்பர் பாசிட்டிவா வந்துட்டு பேசுறீங்க. எப்படி நீங்க பதில் சொல்வீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இல்ல, ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்திருந்தாரு இல்லையா? லைக் எல்லாருக்குமே, அதாவது சினிமாவாகட்டும் இல்ல வேற வேற துறைகள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜஸ் ரியாலி. ஆனா கன்சிஸ்டன்டாவே பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. பிரஜன் ரியாலி இன்னைக்கு என்னன்னா, ரொம்ப மெச்சூர்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிரஜன் வந்து இன்னைக்கு எங்க முன்னாடி பேசுற மாதிரி தான் நாங்க பாக்குறோம். பட் ஸ்டில் பட் ஸ்டில் அந்த we miss that old பிரஜன். என்ன பண்ணுவோம்? கரெக்டா சொன்னீங்க. லைக் அந்த ஸ்லாங், அந்த ஒரு டச் டிஃப்ரெண்டா இருந்தது. பட் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மெச்சூரிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் மாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா முன்னாடி இப்படிதான் இருப்பேன் ஆக்சுவலா. ஆனா நான் பண்ண நாள் தான் ஆக்சுவலா. நான் வந்து இதே யோசிக்க மாட்டேன். ஆனா என்னன்னா, ஒரு லேர்னிங் உங்களை பக்குவப்படுத்தும்ல உங்களை. ஆமா, சில பேர் பார்க்க முடியுங்களா, சாமியார் மாதிரி என்னடா பயங்கரமா இருக்கும். ஆனா இதுதான் ரியாலிட்டி. இதை விட்டு நம்ம ஃபன்னாக எடுத்து ஒரு மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம பேசுறது, பார்த்துக்கலாம் அப்படிலாம் லைஃப்பை பார்த்துக்காது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒழுங்காக டிசிப்ளின் லைஃப் உங்களை டிசிப்ளின் ஆக்கும்.
கண்டிப்பாக கற்று தரும். எதையும் உதாசீனப்படுத்தவே கூடாது. ஏன்னா எல்லாமே லேர்னிங் தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிறைய விஷயங்கள் எங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்குமே நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. அந்தரன் படம் மாதிரியே நீங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். Thank you. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். Thank you. தேங்க்யூ. So much.